ஓவராலாக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காம்பினேஷனான அதை ஒரு படத்தை கொடுத்துருக்காரு பாண்டியராஜ் சார். அதாவது வந்து ஒரு காமெடி, சஸ்பென்ஸ், ஒரு எமோஷன் எல்லாம் கலந்த ஒரு படமாக தான் கொடுத்துருக்காரு. இந்த படத்துல வந்து ஒரு காமெடி, கம்ப்ளீட் காமெடி படம், ஒரு பஞ்சதந்திரம் மாதிரி அப்படின்னு எதிர்பார்த்து வரக்கூடாது. ஏன்னா வந்து நிறைய பேர் அப்படி எதிர்பார்த்து கொஞ்சம் என்னப்பா காமெடி, ஃபுல் காமெடி இல்லையப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி இல்லை, இது ஒரு எல்லாமே கலந்த ஒரு படமா தான் பாண்டியராஜ் சார் கொடுத்து டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. டைரக்ஷன் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பாண்டியராஜ் சார் இந்த படம் எடுத்தது அப்படின்னு தோணுச்சு. எதற்கும் துணிந்தவன் ஒரு படம் வந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் முக்கியம் இருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். நல்ல விஷயங்களை சொல்லி வந்திருப்பாரு. செம்மையா எடுத்திருப்பான படம் அவ்வளோ ஓடல. அந்த மாதிரி அவரோட படத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த படத்துல எல்லாமே காம்பினேஷனா கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பாபநாசம் படத்தை பேஸ் பண்ணி, அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இந்த படம் ட்ரைலர்லேயே தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு கொலை நடக்குது, இந்த ஃபேமிலி ஏதோ ஒன்று மாட்டுது அப்படின்னு ட்ரைலர்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்க்ரீன் பிளே நல்லா எங்கேஜிங்காக எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு இந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப கத்தி குத்து கொலை எல்லாம் கொஞ்சம் நிறைய இடத்துல இருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலி டச் வந்து ஒரு ஃபேமிலியை பேஸ் பண்ண பரிமளா அண்ட் கோ, அதாவது ஒரு ஃபேமிலியோட பேரு தான் வந்து அந்த இதாக வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து 16+ மெச்சூர்ட் ஆடியன்ஸ் இந்த படத்தை கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணாம இந்த படத்தை வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து ஒரே ரூம்ல ஒரே சிச்சுவேஷன்ல எடுத்திருக்காங்க. ஸோ அதே ஒரு 4 மூஞ்சி 5 மூஞ்சி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் எங்கேஜிங்காக தான் போகுது, பயங்கர லேகெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் அதே வந்து மக்களுக்கு பிடிக்கல. பாரு அதேவா என்ன சொல்லணும்னா, மலையாள படத்தை பார்த்துட்டு செம படம்பா, அவன் ஒரே ரூம்ல இருந்து 3/4 மணி நேரம் பேசுவான், வேற லெவல்ல செதுக்கிருக்கானப்பா மலையாளக்காரன், தமிழ்ல படமே எடுக்க மாட்டான் அதே வாய் சொல்லணும். பட் இங்கே ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பார்த்து எங்கேஜிங் எடுத்துட்டு போனா கூட அதை குறை சொல்லணும். மக்களுக்கு எப்படி படம் எடுக்கும்னு நிஜமாவே புரியல. படத்துல வந்து சாங்ஸ் நிறைய எதிர்பார்த்திருக்காங்க போல. செகண்ட் ஹாஃப்ல 2 நிமிஷம் மட்டும் தான் சாங் இருக்கு. பட் ஓவரால ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல வந்துகிட்டே இருக்காரு, ஸ்கிரீன் பிளேல வராரு. ஸோ அவ்வளவா எஃபெக்டிவான ரோல் இல்லை போல அப்படின்னு தோணுச்சு. பட் கிளைமேக்ஸ் முடியும் போது ஒரு வேல்யூபிளான ரோலா அவர் மாத்திட்டாங்க. சாண்டி மாஸ்டர் கொஞ்ச நேரம் வந்தாலும் வில்லனிக் ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க பொண்ணுங்களாம் வந்து அனந்திகா அண்ட் சஞ்சனா வந்து நடிச்சிருக்காங்க, செம்மையா பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட இது எதிர்பார்க்கல. கேரக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சில இடத்துல அந்த ஸ்கிரீன் பிளேல வந்து கொஞ்சம் லைட்டா சுத்த விட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. மிச்சப்படி ஓவரால நல்ல படம் அப்படின்னு தோணுச்சு. பரிமளாவா? பரிமளா நாங்கள் பரிமளா நினச்சி ஒரு கேரக்டர் வைஸாக ஒரு பரிமளானா இதுதான் இருக்குன்னு நினச்சோம் தான். நான் பரிமளா நீ அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. படம் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கறதுக்கு ஒரு 2 ஹவர் அழகாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். தலைவா பசிக்கு தலைவா, இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது 10 ஐட்டம் வச்சிருப்பான், எந்த ஐட்டம் தானே உனக்கு பசிக்குது நீ சாப்பிடணும் அப்படிங்கும்போது எந்த ஐட்டம் கொடுத்தாலும் நான் சாப்பிட தான் போறேன் அப்படிங்கும்போது படம் வந்துட்டோம். இவருக்கு ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் என்ன, ஒரு நல்ல ஒரு படம் எடுத்துருப்பாரு அப்படின்னு தான் வந்தோம். அதுக்குண்டான எல்லா இது கொண்டு போயிருந்தாங்க. அப்புறம் ஜெயராம் சார் ஊர்வசி படம் ஏன்னா சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இந்த காலகட்டத்திலையும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர் சிரிக்க வைக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா வந்து நம்மளாம் நான் வரும்போது ஸ்டூடெண்ட் சொல்லுதாங்க இது மாதிரி ஒரு படத்துக்கு போண்டா பரிமளான்னு, ஏய் அவங்க பழைய கையில அந்த படத்துக்கடா போற அப்படின்னு நினைச்சாங்க. இருந்தாலும் நம்மளே என்ஜாய் பண்ற அளவுக்கு ரொம்ப அவங்களோட பாடி லாங்குவேஜ் சரியா, அந்த ஊர்வசி பண்ண டைமிங் டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருந்தாங்க. அதாவது யோகி பாபு சார் காமெடி கூட பார்த்தீங்கன்னா என்னடா இந்த ஆள் பண்றான், டேய் இவன் போன படத்துல அதே தானே பண்ணி வச்சா இந்த படத்துல அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி அவங்களோட பாடி லாங்குவேஜ் சரி, அவங்களோட கேரக்டர் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க இல்ல இது ரொம்ப ஒரு டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, அர்ச்சமாவை தான். இருந்தாலும் அதுல கொஞ்சம் டிஃபரெண்டா அரைச்சிருக்காரு. அது கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி என்ன பண்ண முடியும், ஒரு 2000 என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் கிளைமேக்ஸ் முடிச்சது ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா வந்து இப்போ போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த மெசேஜா சொல்லி கன்வே பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஏன்னா காரணமே அந்த ஜாண்டி மாசம் தாங்க. அவன் தாங்க போதை ரவுடி எல்லாம் வித்துன்னு போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கின்னு அவர் ஒரு ரூட் போட்டு போயிருக்கிறாரு. அதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு இவங்க சின்ன ஒரு டிராமா ஆகிறாங்க. அதுக்குள்ள ஒரு லவ் சின்ன, அதுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிக்குள்ள போகுது. ஒரு சின்ன ஒரு டிராமா தான் ஃபேமிலிக்குள்ள. அதனால ஜாலியா கூட்டு போயிருந்தாங்க. இல்ல லேக் இருக்கு தலைவா, லேக் இல்லாமலாம் இல்ல. நானே சில இடத்துல பார்க்கும்போலாம் யோகி பாபு சார் காமெடியே லேக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அவரோட காமெடி சில இடத்துல பார்க்கும்போலாம் ஏய் இந்த காமெடி அந்த படத்துல பண்ணி வச்சிருந்தாரா இந்த படத்துல அப்படின்னு நம்ம வருத்தப்படுற அளவுக்கு இருந்தது. அப்புறம் ஊர்வசி மேடம் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்களும் சரி ஜெயராம் சார் அந்த டைமிங்ல பேசுற சின்ன சின்ன டைலாக்ஸ் எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு பாக்கிறதுக்கு. ரொம்ப சூப்பரா இருந்தது தலைவா. இப்போ யங்ஸ்டர் இப்போ அப்டேட் நம்மலாம் இப்போ என்ன பண்ணுவோம், டே விஜய் அஜித் சூர்யா சிம்பு அப்படின்னு போகிறது இல்லாம இப்ப ஜெயராம் ஊர்வசி அப்படின்ற ஒரு காம்போ வந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு கதை வயசா இருந்துச்சுன்னா அதுல வந்து இவங்க 2 பேர், ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு உயிர் கொடுத்தது யாருன்னா 2 பேர் தான். இவங்க 2 பேர் இல்லைன்னா படமே வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ரொம்ப சூப்பரா இருந்தது படம். இவங்களோட கேரக்டர் இல்ல அவங்களோட ஸ்பேஸ் ரொம்ப நல்லா இருந்தது தலைவா. அது என்ன அவங்க என்ன தேவை பண்ண முடியுமோ அதுதான் பண்ணிருக்காங்க. படத்துல சாங் பெருசா இல்ல, ஒரே ஒரு சாங், ஒரு ஏஆர் ரஹ்மான் சாங் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சாங் கேட்க நல்லா இருந்துச்சு. அப்புறத்தபடி ஒரு ஃபேமிலி டிராமாக்குள்ள அவங்களே வந்து ஏய் நீ பண்ண நான் பண்ணேன், நான் அவளை வச்சிருந்தேன் நீ இவளை வச்சு அப்படின்னு நம்மளே ஒரு கான்வர்சேஷன் யோசிப்போம். ஏய் என் பொண்ணு அங்கே போற அவனை உசார் அப்படின்னு மாதிரி ஒரு இது பண்ணி தான் நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு.
இந்த படத்துல அதே மாதிரி பண்ணிருக்காங்க இல்ல எல்லாருக்கும் உண்டான படம்? இல்ல இது வந்து எல்லாருக்கும் உண்டான படம். ஒரு ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலியோட வந்து ஒரு படம் பார்க்கணும், ஒரு நல்ல படம் பார்க்கணும், கண்டிப்பா இந்த வாரத்தை பார்க்கலாம். அதுக்குண்டான எல்லா அம்சமும் எல்லா சிறப்பும் இருந்தது. அதுல வந்து பெரியவங்க எங்க ஆயாலாம் 60-65 வயசு இருந்தாலும் அவங்களை கூட்டு வந்து பாருமா அப்படின்னா கூட எங்க ஆயா வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஏன்னா அவங்கள காமெடி பண்ண திருப்பி பண்றதுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு உள்ள. அப்புறம் சின்ன பசங்க ஒரு 8 வயசு பையன் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு கேரக்டர். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் உண்டான கேரக்டர் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். படம் ஆவரேஜ் தான், பெருசா ஒன்றும் கனெக்ட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் எவ்வளோ நல்லா இருந்தது. அந்த காம்பினேஷன் நல்லா இருந்தது, ஜெயராம் சார் அண்ட் ஊர்வஷி மேமோட காம்பினேஷன். மற்றபடி எல்லா கேரக்டருமே கேரக்டர் வைஸ் நல்லா தான் இருந்தது. பட் ஓவராலாக எதுவும் கனெக்ட் ஆகாத மாதிரி. ஆமாம், காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுத்தமாகவே ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல, நல்லாவே இருந்தது. மெசேஜ் கடைசி 5-10 மினிட்ஸ்ல அப்படியே யதார்த்தமாகவே சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுலேயுமே மிஸ்கின் ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணதுனால மெசேஜ் எஃபெக்டிவாகவே இல்லை. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அது ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ணல. மெசேஜ் கிளைமேக்ஸ் 10 மினிட்ஸ் தான் அது சொன்னாங்க. இட் வாஸ் நாட் எஃபெக்டிவ். சூப்பராக இருக்குது. அவரோட எப்பயும் நெகட்டிவ் ரோல் அவர் ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. இதுலேயுமே நல்லாவே இருந்தது. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வேற எதுவுமாவும் சூட்டாக ஆகாது. அவருக்கு கொஞ்சம் ஃபேஸ் கட்டே கொஞ்சம் ரக்கடாக இருக்காரா, அதனால அப்படி இந்த ரோல் நல்லா தான் இருக்கு. பட் ரொம்ப சீக்கிரமாகவே அவரை இது பண்ணிட்டு அந்த ரோல் பெருசாக எஃபெக்டிவாக இல்லாத மாதிரி இருந்தது. ஆக்டிங் ரொம்ப நல்லா. ஓகே, ஃபேமிலியாக வந்து உட்காந்து பார்க்கலாம். பட் இந்த மூவி லவர்ஸ் கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்டான மூவிஸ் பார்க்குறவங்களுக்கெல்லாம் கனெக்ட் ஆகாது.